இங்கே ஒரு கப்புள்ஸு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே ஹனிமூன் போகிறாங்க. ஆனால் போயிட்டு வந்தது என்னமோ ஒருத்தவங்களோட உடல் மட்டும்தான், இன்னொருத்தங்க காணாமல் போயிட்டாங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்ட கொலையா இல்லை இது ஒரு விபத்தா அப்படின்னு போலீஸார் வந்து பல்வேறு கோணத்தில் விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை பற்றி ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு யூனிவர்ஸில் வரலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மத்திய பிரதேசில் இண்டோரில் ராஜா ரகுவன்ஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ஸோ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் லைஃப் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் வயசாக ஸோ ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க என்னாரும், இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு, ஸோ நீ செட்டில் ஆகிட்ட, ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் பேசின உடனே நம்ம ராஜா ரகுவன்ஷிக்கும் ஸோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு படுது. ஏன்னா லைஃப்பில் வந்து ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, ஸோ இனிமேல் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இவ்வளோ நாள் பிஸ்னஸ் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே பேரண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ராஜா ரகுவன்ஷிக்கு ஒரு பொண்ணு போட்டோ கட்டுறாங்க. சோனம் ரகுவன்ஷி பொண்ணு போட்டோ கட்டுறாங்க. காட்டின உடனே ராஜா ரகுவன்ஷிக்கு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பிடிச்சோடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயங்கர கற்பனை வளர்த்துக்கிறாங்க. ஸோ கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஸோ அவங்க பேரண்ட்ஸும் ஃபர்தராக பேசி அவங்க ரெண்டு பேருக்குலையுமே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நாள் அப்படி கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு 2025 மேல அவங்க ரெண்டு பேருக்குமே ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாரையுமே கூட்டி பயங்கரம் ஒரு பெரிய லெவலில் கல்யாணத்தை வந்து நடத்துகிறாங்க. ஸோ வந்திருக்க எல்லாருமே நீங்கள் 100 ஆண்டு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் பண்ணி வாழ்த்திட்டு அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்காக இருக்கட்டும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி எல்லாருமே ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போது நம்ம ராஜா ரகுவன்ஷியும் ஸோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹனிமூன் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹனிமூன் வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணும்போது மேகாலயா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ மேகாலயா வந்து சொல்ல வேண்டாம், ஸோ மலைக்கு பக்கத்தில் அப்படி மேகம் உரசிட்டு போகிறதா இருக்கட்டு, சுற்றிலும் பார்த்திங்கன்னா அப்படியே அடர்ந்த காடு, ஸோ அருவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேகாலயா. நம்ம வந்து ஹனிமூன் போய் நம்ம மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோனமும் நம்ம ராஜாவும் பிளான் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து மேகாலயாவுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ரூம் ஸ்டேயில் செக்இன் பண்ணி ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் உள்ள இடங்களுக்குலாம் போகணுங்களா, அதுக்காக ஒரு ஸ்கூட்டரை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ரெண்ட்டுக்கு எடுத்து அவர்கிட்டையும் பேசிட்டு ரெண்ட் எடுத்து ஸோ பக்கத்தில் இருக்க எல்லா பிளேஸுமே சுற்றி பார்க்குறாங்க. ஸோ பச்சை பசேல்னு இருக்க அந்த காடுகளாக இருக்கட்டும், அந்த அருவி, ஸோ அந்த மேகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ஹனிமூன் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே எந்த சண்டையும் இதில் எதுவுமே இல்லை. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரூம் ஸ்டேலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அந்த ரூம் ஸ்டேலேருந்து கிளம்பினவங்க திருப்பி அந்த ரூமுக்கு வரவே இல்லை. ஸோ எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் வெளியூருக்கு போயிருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்களா, என்னப்பா என்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குங்களா, வெளியே நம்ம போயிருந்தாலே ஸோ நம்ம குழந்தைங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நிறைய யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து கால் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து கால் எடுக்கல. ஸோ அப்போ ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு விட்டாங்க. செகண்ட் டேஸ் முடியுது. ஸோ அன்றைக்கும் வந்து ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது. மூணாவது நாளும் ஃபோன் எடுக்கல. சோனம் எடுக்கல, ராஜாவும் எடுக்கல. ஸோ ரெண்டு பேரும் எடுக்கல அப்படின்னோடனே பேரண்ட்ஸுக்கு வந்து பதட்டமாகிடுச்சு. ஸோ பதட்டமானோடனே மேகாலயில் இருக்க போலீஸுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி என்னோட வந்து பையனும் என்னோட மருமகளும் இங்கே வந்து வந்திருந்தாங்க ஹனிமூனுக்கு. ஸோ இவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க, எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, அவங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸுமே அவங்க வந்து தீவிரமாக அவங்க ரெண்டு பேரும் தேடுறதுக்கு ஆரம்பிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தேடுதல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டே பண்ணி தான் அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ரூம் ஸ்டே போயிட்டு அந்த இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாருமே விசாரிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க கடைசி எங்கே போனாங்க, ஸோ அவங்க எந்த இடத்துக்குலாம் போனாங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக விசாரித்த உடனே அங்கே உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அவங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க எல்லா இடத்தையுமே வந்து போய் நேரில் போய் பார்த்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கேமராஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. ஸோ கேமராவில் வந்து எங்கே கடைசியாக போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. ஸோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டில் எடுத்துகிட்டு போயிருந்த பைக்கு ஸோ ரோட்டு வரமாக வந்து ஒரு சைடில் பார்க் பண்ணி நிற்குது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விபத்தாக இருக்காது, ஸோ இது வந்து ஒரு கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ சந்தேகம் ஆனோடனே பக்கத்தில் இருக்க லோக்கல்ஸு அப்புறம் போலீஸு மீட்பு குழுவாக இருக்கட்டும் ஸோ எல்லாரையுமே வச்சு பக்கத்தில் இருக்க பள்ளத்துலலாம் வந்து தேடுறாங்க. தேடும் போது தான் அப்போ அங்கே ஒரு அருவி பக்கத்தில் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் வந்து ஒரு பாடி இருக்கிறத வந்து ஒருத்தர் பார்க்குறாரு, அந்த மீட்பு குழுவில் ஒருத்தர். ஸோ மீட்பு குழுவில் இருக்கிற பார்த்த உடனே கயிறு ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அந்த பாடியை வந்து மேலே கொண்டு வராங்க. ஸோ மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது யார் அப்படின்னா ராஜா ரகுவன்ஷி. திருமணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து இப்படி வந்து இறந்து போகிறார் அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ மேலே வந்ததை பார்த்த உடனே அவர் பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக
கதறி அழுறாங்க. என்னோட பையன் வந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கதறி அழுறாங்க. ஸோ அப்போ மருமகளை காணல அப்படின்னா அடுத்தவங்க தேடுறாங்க. ஸோ மருமகளை காணல, மருமக எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்து தேடுறாங்க. ஸோ மருமகளை எங்கேயுமே தேடி கிடைக்கல. ஸோ அப்போ தான் போலீஸுக்கு வந்து இன்னொரு டவுட் வருது, ஒரு வேளை இது கொலையாக இருக்கலாம் அப்படிங்க மறுபடியும் ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. ஸோ சந்தேகப்பட்டவொடனே மறுபடியும் அந்த ரூம் ஸ்டே போகிறாங்க. ரூம் ஸ்டே போயிட்டு ஸோ அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. ஸோ அங்கே எதுவுமே கிடைக்கல. பைக் ரெண்டில் எடுத்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் அந்த ஜிபிஎஸ் வச்சு செக் பண்ணுறாங்க, அந்த வண்டி எங்கெல்லாம் கடைசியாக போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அப்பவும் எதுவுமே கிடைக்கல. ஸோ ட்ரோன்ஸ் எல்லாமே வச்சு தேடுறாங்க. ஆனால் ட்ரோன்ஸை வச்சு தேடியுமே யாருக்குமே எதுவும் கிடைக்கல, எந்த ஆன்சரும் கிடைக்கல. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஊரில் உள்ள ஒருத்தர் வந்து ஸோ நான் இவங்கள வந்து பார்த்தேன் லாஸ்ட்டாக, இவங்கள மட்டும் நான் பார்க்கல, இதோட சேர்ந்து ஒரு 4 பசங்களையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அவர் பெரியவர் வந்து சொல்கிறார். சொன்ன உடனே போலீஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோனமோட ஃபோனில் உள்ள கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணுறாங்க, கால் ரெக்கார்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் மூலமாக வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே தேடுறாங்க. ஸோ தேடியுமே ரொம்ப நாள் ஆகி போலீஸுக்கு கிடைக்கல. ஃபைனலாக ஜூன் 2ஆம் தேதி மத்திய பிரதேஷில் வந்து சோனம் வந்து போலீஸ்கிட்ட வந்து ஆஜராகிறாங்க. ஸோ போலீஸ் வந்து அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது தான் அவங்க தரப்புல வந்து போலீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோனம்க்கு வந்து இந்த மேரேஜில் வந்து சுத்தமாக உடன்பாடே கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனம் வந்து ராஜ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப நெருங்கி தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க 2 பேருமே இந்த கொலையை முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் பண்ணிவிட்டு அவங்க அதுக்காக சூஸ் பண்ண பிளேஸ் தான் ஹனிமூன் ஸ்பாட்டு மேகாலயா. ஏன் அப்படின்னா ஹனிமூன் போனால் மட்டும்தான் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி கிட்ட யாருமே வர மாட்டாங்க. இல்லை அப்படின்னா லோக்கல் அப்படின்னா யாருக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பக்காவை பிளான் பண்ணி ஸோ சோனமும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கொலை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அதாவது இப்போ நமக்கு வந்து மேரேஜ் பிடிக்கல அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணணும். அப்படியே அவங்க ஒத்துக்கல அப்படின்னாலுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட பேச மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு வழி வைக்கணும். இல்லை அப்படின்னா எதுக்காக மேரேஜ் பண்ணணும், பண்ணிவிட்டு எதுக்காக வந்து அவரை வந்து கொலை பண்ணணும்? ஏன்னா அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, இதில் வந்து அவருக்கு சம்மந்தமே கிடையாது. உங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனை, ஸோ அவருக்கு என்ன சம்மந்தம்? அவருக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் பிஸ்னஸை பார்த்துட்டு அவர் லைஃப்பில் அவர் சந்தோஷமாக இருந்தார். நீங்கள் வந்து தேவையில்லாமல் லைஃபுக்கு உள்ளே போய் ஸோ அவரை கொலை பண்ண என்ன அவசியம் இருக்குது? ஸோ இன்றைக்கி கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குது உங்களுக்கு, ஏன் அன்னைக்கே வீட்டில் ஃபைட் பண்ணி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், என்னோட லவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லது தைரியம் இல்லை அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கலாம். பாய்.